வணக்கம் மக்களே. தாவேகாவுக்கு செல்லும் முடிவில் இருந்து திடீரென பின்வாங்கினாரா வைத்திலிங்கம்? விஜய் கட்சிக்கு சென்றால் அமலாக்கத்துறை மிரட்டுமோ? வாங்க பாஸ், பார்த்துக்கிடலாம். தாவேகா கொடுக்கும் தைரியம். பயத்தில் இருக்கிறாரா வைத்திலிங்கம்? இவரும் போய்விட்டால் ஓபிஎஸ் கதி என்னன்ற இந்த தகவல்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. பன்னீர்செல்வம் அணியின் மூத்த தலைவரும் டெல்டா பகுதியின் முக்கியமான முகமுமான வைத்திலிங்கம் அவர்கள் சமீப காலமாக நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது உண்மைதான் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிமுக மற்றும் அதன் அணிகளுக்குள் நிலவும் அதிகார போட்டிகள் மற்றும் விஜயின் அரசியல் வருகை ஆகியவற்றால் தமிழக அரசியல் களத்தில் இத்தகைய அதிரடி நகர்வுகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் வைத்திலிங்கத்தின் இந்த முயற்சி ஓபிஎஸ் அவர்களின் தரப்புக்கு பேரிடியாக அமைந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. தற்போதைய அரசியல் சூழலில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் கொஞ்ச நஞ்ச செல்வாக்கும் கட்சிக்குள் அவர் தனது தெம்பை தக்க வைத்திருப்பதும் டெல்டா பகுதிகளில் வைத்திலிங்கம் கொண்டுள்ள செல்வாக்கின் அடிப்படையில்தான் உள்ளது. இந்த முக்கியமான நிர்வாகியும் வேறு ஒரு இடம் தேடி நகர்ந்து விட்டால் தனது அரசியல் எதிர்காலம் மொத்தமாக முடிவுக்கு வந்துவிடும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு நெருக்கமானவர்களிடம் மிக மன வருத்தத்துடன் புலம்பி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகளால் ஆளும் திமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவும் போது வைத்திலிங்கத்தின் விலகல் ஓபிஎஸ்ஐ மேலும் பலவீனமாக்கும். வைத்திலிங்கத்தின் இந்த அணிமாற்ற முயற்சிகளுக்கு பின்னணியில் இருக்கும் முக்கிய தடையாக அவர் மீதான அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது. அவர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிட்ட அனுமதி வழங்குவதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து சுமார் 28 கோடி லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இந்த வழக்கின் தீவிரத்தை காட்டி வைத்திலிங்கத்தை எச்சரித்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அணி மாறினால் அமலாக்கத்துறை வழக்கு சூடுபிடித்து ஏதேனும் விபரீத விளைவுகள் ஏற்படலாம் என்று அவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். மேலும் வைத்திலிங்கத்தின் இந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகம் தரப்பு அவரை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இங்கே வாங்க பார்த்துக்கலாம் என்று அவருக்கு ஆறுதல் கூறி அமலாக்கத்துறை வழக்கால் எந்த பெரிய சிக்கலும் வராது என உத்தரவாதம் அளிப்பது போன்ற தோணியில் அவரை தங்கள் கட்சிக்கு இழுக்க தூண்டில் வீசுவதை தாவேகா தரப்பு நிறுத்தவில்லை என்ற தகவல்களும் தெரிவிக்கின்றன. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.